ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் அந்த நூறுரூவாய்க்கு காணங்கழுத்தி மீன் வாங்கினேன். 4 மீன் நூறுரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதாவது இந்த மீனோட விலை, ஒரு மீனோட விலை 25 ரூபா. மீன் வாங்கினேன், பார்த்து தான் வாங்கினேன். ஆனால் மீன் வந்து ஃப்ரெஷ் மீன் கிடையாது. கொஞ்சம் 2-3 நாள் ஆயிடுச்சு இந்த மீன் பிடிச்சி, பார்த்தாலே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனோட விதிமுறைகள்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும். இந்த மீனை எப்படி வாங்கணும், ஒருத்தவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி வாங்கலை நான், தெரியாமல் வாங்கிட்டேன். ஆனால் இப்போ வச்சு பார்க்கும்போது இந்த மீன் வந்து ஒரு 3-4 நாள் மீனாக இருக்குது. இந்த மீன் இப்படி உள்ளே போகுது பாருங்கள். இது பாருங்கள், நல்லா தெரியுதா? இந்த மீனை பாருங்கள். ஃப்ரெஷ் மீனாக இருந்தால் இப்படி வச்சதுமே கொஞ்ச நேரத்தில் வெளியாகிடும். அதாவது நார்மலுக்கு வந்துடும் மீன். இதை பாருங்கள், இது ஒரு 2-3 நாள் மீன். அந்தளவுக்கு வீணாக போகல, ரொம்ப வீணாக போகலை. ஒரு சில மீன்கள்லாம் சமைச்சு சாப்பிடும்போது ஒரு கருவாடு வாடை வரும், அந்த கெமிக்கல் மருந்து வாடை மாதிரி வரும். அந்த மாதிரி இல்லை. ஆனால் இது ஒரு 2-3 நாள் மீன் தான், சாப்பிட்றதுக்கு ஏற்றது தான். இதை பாருங்கள், தெரிய மாட்டேங்குதா? இந்த பூவையும் பார்த்து வாங்கணும், அப்படி பார்த்து வாங்கணும். பூ பாருங்கள், ரெட் கலரில் தான் இருக்குது. இது நார்மலாக வந்து ஓகே தான், சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஏற்றுவான மீன் தான். ஆனால் இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் மீன். இந்த மீன் இப்படி எடுத்தால் அப்படி தோலக்கூடாது. இந்த பிறகு இப்படி எடுத்து வச்ச மீன் நிற்கணும். இது தொலண்டு போகக்கூடாது. இந்த தலை நாண்டு போகுது பாருங்கள். மீனை இப்படி எடுத்து வச்சாலே அது விழுவுது. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத மீன் தான் இப்படி நேராக இப்படி நிற்கணும். பாருங்கள், இப்படி சாயக்கூடாது. மீன் நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா அப்படி பார்த்து வாங்குங்க. அதுதான் ஃப்ரெஷ் மீன்னு அர்த்தம். இப்படி மீன் தொலண்டாலே, இப்படி இப்படி நேராக வைக்கிறோம் மீனை, இப்படி நாண்டு போனாலே, தலை நாண்டு போனாலே அது கொஞ்சம் 2-3 நாள் மீனுன்னு அர்த்தம். இப்போ ஃப்ரெஷ் மீன்லாம் நிறைய கிடைக்கவே மாட்டேங்குது. எல்லாமே ஐஸ் மீனாக தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் மீனாக இந்த இடம்லாம் நல்ல செவுலாக இருக்கும் பாருங்கள். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள், செவுலே இல்லாமல் ஐஸ் வச்சு போட்டில் ஐஸ் வச்சுருப்பாங்க. இங்கேருந்து வாங்கிட்டு வர பெண்கள் அவங்களும் ஐஸ்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து சின்ன வியாபாரிகிட்ட கொடுத்து சின்ன வியாபாரி ஐஸ் வச்சு, இது 3-4 நாள் ஆச்சு இந்த மீன் பிடிச்சி. அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட கைக்கு கிடைக்கிறதுனால இந்த மீனோட தன்மை கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் சாப்பிட்லாம், சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இது நல்லா இருக்குது. ஆனால் இது வலை மீன் கிடையாது, தரவலை மீன் கிடையாது, பெரிய போட்டில் பிடிச்ச மீன். அதனால தான் இத்தனை நாள் ஆயிடுச்சு. ஆனால் மீன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, கொஞ்சம் மீடியமாக இருக்குது. இப்படி பாருங்கள், குத்துனா இந்த பள்ளமே வரக்கூடாது. அதுதான் ஃப்ரெஷ் மீன். பள்ளம் ஆயிடுச்சா, பள்ளம் ஆனோடனே கொஞ்சம் மேடு கொடுத்து